जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करनो, जय श्री राधा गोपाल जी करनो, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करनो, जय श्री रूप रघुनाथ करनो, जय श्री प्रभुपाद महाराज करनो, इनको करनो தொடர்ந்து சண்டே ஓதி சமீபம் கிளாஸ் வந்து அனைத்துக்கும் மணியோட பணியாளர்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓகே ஸ்ரீமத் பகவத்கீதா as it is you will chapter 18 அத்தியாயம் 18 text 7 பாதம் 8 நியதஸ்யது சந்நியாச கர்மணோ நோபத்யதே மோஹாதஸ்ய பரித்யாக காஷ பரிகீர்த்திதः நியதஸ்யது சந்நியாச கர்மணோ நோபத்யதே மோஹாதஸ்ய பரித்யாக காஷ பரிகீர்த்திதः. விதிக்கப்பட்ட கடமைகளை என்றுமே துறக்கக்கூடாது. ஆனால் மயக்கத்தினால் ஒருவன் தன்னுடைய கடமைகளை துறந்தால் அத்தகைய துறவு தமோ குணத்தின் இருப்பதாக கூறப்படுகின்றது. Prescribed duties should never be renounced. If one gives up his prescribed duties because of illusion, such renunciation is said to be the mode of ignorance. Okay. நியதஸ்யது சந்நியாச கர்மணோ நோபத்யதே மோஹதஸ்ய பரித்யாக காமஸ்ய பரிகீர்த்திதः. ஓகே, நம்ம பூர்வத ப்ரிப்பேர் பண்ண அப்படியே கிளாஸ் பார்த்தலாம். ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா விதிக்கப்பட்ட கடமைகளை, ஓகே, அதாவது வந்து பிரிஸ்கிரைப்ட் டியூட்டி, என்ன கடமைகள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். விதிக்கப்பட்ட கடமைனா அதாவது வந்து நம்ம வந்து என்ன ஆசிரமத்தில் இருக்கிறோம். ஓகே, வர்ணம் வந்து 4 டைப் வர்ணம் இருக்கு. கர்கஷ்டா ஃபர்ஸ்ட் வந்து என்னது பிரம்மச்சாரி, கர்கஷ்டா, வானப்பிரஸ்தா அண்ட் சன்னியாசி. ஓகே, அதனால வந்து நம்ம எந்த ஆசிரமத்தில் இருக்கிறோமோ அந்த ஆசிரமத்துக்கு ஏற்றபடி நம்ம வந்து அந்த நம்மளுடைய கடமைகளுக்கு இருக்கு. ஓகே, அதான் விதிக்கப்பட்ட கடமைகள். டியூட்டி என்றுமே தொடரக்கூடாது. அதாவது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை வந்து நம்ம வந்து ரினவுன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அப்பா டீட்டெயில் நான் சொல்றேன். ஆனால் மயக்கத்தினால் ஒருவனுடைய கடமைகளை துறந்தால் அதுவும் அதுக்கு துறவு கமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஓகே, என்னன்னா இதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா ரினவுன்சியேஷன், அதாவது வந்து துறவு மனப்பான்மை டிடாக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பற்றுதல் இருக்கக்கூடாது, எல்லாமே ரினவுன்ஸ் பண்ணி சொல்லப்படுது. ஆனா இந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா இதை வந்து நீ வந்து ரினவுன்ஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து துறக்கக்கூடாது, எதுவுமே துறவு மனப்பான்மை கூட சொல்றாரு. அப்ப ஏற்கனவே சொல்றதுக்கும் இப்ப சொல்றது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது? இதுல எதனால வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து எதுக்காக வந்து நம்ம ரினவுன்ஸ் பண்ணக்கூடாது சொல்றாரு? ஏன்னா விதிக்கப்பட்ட கடமைகளை எதுவுமே தொடரக்கூடாது. ஆனா இதுக்கு முன்னாடி நீ ஸ்லோகமா பாத்தீங்கன்னா சாப்டர் 6 சாப்டர் 7 எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து எல்லாத்தையும் வந்து ரினவுன்ஸ் பண்ணி என்னால துறந்து தென் அப்பதான் வந்து நீ கிருஷ்ணன் கிட்ட பகவான் கிட்ட வர முடியும். அப்ப வந்து என்ன சொல்றாரு? அப்ப இது எப்படி வந்து புரிஞ்சுக்கிறதுனா இப்ப நம்ம வந்து 4 ஆசிரமங்கள் இருக்கு. பிரம்மச்சாரி, கர்கஷ்டா, வானப்பிரஸ்த, சன்னியாசி. ஓகேவா? இப்ப நம்ம ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு ஒவ்வொரு கடமைகள் இருக்கு. ஆனா எல்லா ஆசிரமும் எதுக்காக வந்து பிரிக்கப்பட்டிருக்குன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் கோல் வந்து என்னன்னா எப்படி வந்து டைம் ஹோம் மேக்கர் எப்படி வந்து பகவான் அடையது எங்க வெற்றி அடையது. ஏன்னா மக்கள் வந்து ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு மூட்ல இருக்காங்க, ஒரு குணத்துல இருக்காங்க. ரஜோ, சத்வ,
சத்துவம் ரஜோ தமோ இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் வந்து ஒரே ட்ராக் எடுத்து வரணும்னா ஒருத்தர் வர முடியாது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் பண்றோம், ரன்னிங் ஓடுறோம். அந்த ட்ராக்ல வந்து ஒரு குதிரை, ஒரு மீன், ஒரு ஆமை, ஒரு ரேபிட் வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரே விசில் ஊதுனா, எல்லாத்துக்கும் ஒரே விசில் ஊதா அது எல்லா எண்களும் வந்து கரெக்டாக ஓட முடியாது. ஒன்று ஸ்லோவா ஓடும், ஒன்று ஸ்பீடா ஓடும், ஒன்று வந்து நகர்ந்து போகும். இந்த மாதிரி ஏன்னா ஒன்றுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. அப்படி எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் எப்படி வந்து கரெக்டாக வராது. அதனாலதான் அதே போல நம்ம ஹியூமன் நம்ம மனிதர்களும் இருக்குன்னா சில பேர் நம்ம வந்து ரேபிடா ஸ்பீடா போவோம், சில பேர் ஸ்லோ மோஷன் இருப்பாங்க, சில பேர் சொன்னா செய்வாங்க, கண்ணால பார்த்தா கூட செய்ய மாட்டாங்க, சில பேருக்கு தள்ளிக்கிட்டே இருக்கணும், சில பேர் ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க, சில பேர் வந்து அவங்க நேச்சராகவே அவங்க வந்து அந்த நெகட்டிவ் இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து ஒரு இது இருக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து நம்ம எந்த ஆசிரமத்துக்குள்ள இருக்கோம் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பிரம்மச்சாரி, ஒரு கர்வஸ்தா, இல்ல வானபுருஷா, இல்ல சன்னியாசி, இந்த நாலுக்குள்ள நம்ம இருக்க முடியும். அப்ப அதுக்குள்ள ஒரு கடமைகளை நம்ம சரியா செய்யணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடமைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த புறப்பாத என்ன சொல்றாங்கன்னா பௌதிக திருப்திக்காக செயல்கள் நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் முழுவதும் கடவுளாக உணவு சமைத்தல், உணவை அவருக்கு நியமித்து செய்தல், பிறகு பிரசாதத்தை ஏற்றல் போன்ற செயல்கள் ஆன்மீகத்தின் ஒருவனை வீட்டுவதால் அவை சிவார் செய்கிறீங்க. இங்க வந்து ஏற்கனவே சொன்னது வந்து பாத்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட், அதாவது துறக்கணும், அதாவது பட்டு திருக்கூடாது, அதாவது எனக்கு ரினான்ஸ் பண்ணணும்னு சொன்னது என்னன்னா மெட்டீரியல் திங்ஸ், அதாவது பௌதிக விஷயங்களை நம்ம வந்து துறக்க வேண்டும். பௌதிக விஷயங்களை மெட்டீரியல் திங்ஸ் வந்து நம்ம வந்து ரினான்ஸ் பண்ணணும். ஆனா இங்க வந்து ரினான்ஸ் பண்ணக்கூடாது. இதை சொல்றா பகவானுடைய சேவைகளை தூண்டக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதான் இங்க வந்து டபுள் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது வந்து என்னன்னா இப்ப வந்து இந்த உலகத்தோட ஆசைகளே இந்த மெட்டீரியல் டிசைர்ல நம்ம வந்து டிட்டாச் ஆகும். நம்ம வந்து இதுல வந்து நம்ம அந்த ஆசைகளை விடுபடுறோம். ஆனா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அது அப்படியே வந்து கிருஷ்ண பக்தி சேவையில் ஈடுபடுத்திடுவாங்க. ஓ நான் வந்து வீட்டில இருந்து பக்தி பண்ணிக்கிறேன், அப்ப நான் வந்து குடும்பப்பட்டது கூட குடும்பத்துக்கு நான் சமைச்சு கொடுக்குறது இல்லை, நான் சமைச்சு கொடுக்க மாட்டேன், நான் குடும்பம் பார்க்க மாட்டேன். அப்புறம் வந்து பேபி பிள்ளைங்கள சில பேர் என்னன்னா நான் பகவான் சேவை, நான் பிள்ளைங்க பார்க்க கூடாது. அவங்க இந்த வேலை வந்து இன்டர்நெட் இதை யூஸ் பண்ணி கிருஷ்ண பக்தி என்ற பெயர்ல அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த கடமையை செய்யாம கிருஷ்ண பக்தி மேல கிருஷ்ண மேல பலி போட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது வந்து ராங்னு சொல்லி இங்க சொல்றாரு. தட்ஸ் a main point. இப்போ நமக்கு ஒரு கர்வஸ்தானோட நம்ம வந்து ஒரு பிள்ளைங்க இருக்காங்கன்னா நம்ம வந்து கர்வஸ்தான என்ன ஆகுதுன்னா இந்த சிசிமரோட சமாஜ் ஒரு புக் இருக்கு, 2 எபிசோட் புக் இருக்கு. அதாவது கர்வஸ்தா லைஃப் சொல்லி வெளியமா விட்டு அது எப்பவுமே வந்து அவர் சொல்லுவாரு, யாராச்சும் கர்வஸ்தா போறீங்க, அது கல்யாணம் பண்ண ஆசை இருக்குன்னா அந்த புக்கை வந்து ஒரு வாட்டி படிச்சோம், ஃபுல்லா படிச்சோம். அப்போ நானும் வந்து சில சமயத்தில் வந்து நம்ம மக்கள் யாரும் சொன்னாங்கன்னா நீங்க கர்வஸ்தா போறீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த புக்கை படிச்சிருக்கேன். ஏன்னா கர்வஸ்தா லைஃப் வந்து சன்னியாசி லைஃபோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சன்னியாசி லைஃப் கூட ஓரளவுக்கு வந்து நம்ம ஆனால் கர்வஸ்தா லைஃப்குள்ள பூந்து வெளியே வருது வந்து அதாவது வந்து இந்த ரோலர் கோஸ்டர்ல மாற்றமே உதாரணம் கரும்பு மிஷின்ல மாற்றமே இருக்கு. இப்போ எல்லாரும் லைஃபும் மாட்டிக்கிட்டு எல்லாம் தவிச்சு எல்லாம் வெளியே வரும்போது கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள விட்டு ஜூஸை வெளியே வருதுங்க, அந்த மாதிரி இதாகிடுது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜோட நம்ம வந்து கர்வஸ்தா லைஃப் பண்ணணும். கர்வஸ்தா லைஃப்ல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போதே நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய டியூட்டி இருக்கு, நம்ம வந்து கமிட்மெண்ட் தான் நம்ம உள்ள வரும். ஆனா உள்ள வந்துட்டு நம்ம கர்வஸ்தா லைஃப்ல வந்து நான் வந்து கமிட்மெண்ட் எடுக்க மாட்டேன், நான் வந்து பொறுப்பு எடுக்க மாட்டேன் அப்படின்னா வந்து பெட்டர் வந்து நம்ம தனியா இருக்கிறது ரொம்ப பெட்டர். கர்வஸ்தா லைஃப்னா நம்ம வந்து பொறுப்புகள் இருக்கு. அப்ப அதே போலதான் அந்த மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு வந்து இந்த பிள்ளைங்களே வளர்க்குது. அது வந்து கிருஷ்ண பக்தியை சம்பந்தமா வளர்க்குறது தான் மிகப்பெரிய கடமை. அப்ப அது மட்டும் கடமை இல்லை, நம்மளுடைய எல்லாருடைய கடமை பார்த்தீங்கன்னா எந்த வகையான என்ன ரினான்சியேஷன் இருந்தாலும் நம்மளுக்கு மெயின் கோல் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி. அந்த கிருஷ்ண பக்தியில வருதுதான் இந்த ரினான்சியேஷன் எல்லாம் சொல்றாங்க. பகவானுக்கு பிரசாதம் சமைக்கிறது, பகவானுக்கு வந்து என்னது நைவேத்தியம் பண்றது, அப்புறம் வந்து ஆன்மீக விஷயங்கள் வந்து பிராக்டிஸ் பண்றது, இதுதான் வந்து மெயின். இதை வந்து விட்டுறக்கூடாது. ரினான்சியேஷன் என்ற பேர்ல இதெல்லாம் விட்டுட்டு நான் தனியா பக்தி பண்ண சொல்லிட்டு போகும்போது அந்த கேஸ் ஃபெயிலியர் ஆகும். ஏன் சில அப்புறமாத காலம் நடக்குது. நான் பல உடனே தான் சொல்லியிருக்கேன்.
சில புறப்பாதர் வந்து நிறைய ஆன்மீக விஷயம் சொல்லி கொடுக்கும்போது ஹரிதாஸ் தாக்கூர் கதைகள் நிறைய சொல்லுவார். ஹரிதாஸ் தாக்கூர் கதைகள் நிறைய சொல்ல ஹரிதாஸ் தாக்கூருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றிய ஜபம் பண்ணி பிறகு வந்து அப்படி பகவான் ஆட்டிட்டாரு. மெயினா வந்து செஞ்சு ஜபம் தான் பிரிச்சிங் ஹரிநாமம் செய்வாங்க. அவர் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நான் ஏன் இப்போ கஷ்டப்பட்டுருக்காங்க அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு பெருசாக ஹரிதாஸ் தாக்கூர் ஜபம் பண்ணிட்டே நான் போயிடுறேன். அண்ட் ஆல்சோ சில பக்தி சீதான் சஜித் தாக்கூர் போடுவார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வந்து நான் வந்து ஜம்ப் பண்ணுவேன் சொல்லி ஒரு 10 இயர்ஸ் அவர் வந்து ஒரு ஓப்பன் எடுத்தார், ஒரு மாதிரி உறுதி எடுத்தார். தென் அவர் செஞ்சு முடிச்சாரு. நவதீபத்தில் வந்து அவர் சின்ன ஒரு ஹட்டு மாதிரி ஒரு மறுபடிசுமே கட்டி அவர் வந்து அதை ஜம்ப் பண்ணி இருப்பார். அண்ணாடிக்கு ஒரே ஒரு வேலை, அது பாதி வந்து சாப்பிடுவாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் போயிடுச்சா அந்த உள்ள தண்ணி உள்ள புரிஞ்சிடும் அவர் வச்சிருந்த அந்த இருக்கையில. அப்புறம் என்ன பண்ண ஒரே ஒரு மழை பிடிச்சி உள்ள ஜம்ப் பண்ணி இருப்பார். ஒரு நாளைக்கு வந்து அவர் எத்தனை 122 ரவுண்ட்ஸ் பண்ணுவார். 10 இயர்ஸ் தொடர்ந்து செஞ்சாரு. அந்த அவருடைய அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. அப்போ இதெல்லாம் அவர் சொல்லும்போது ஓகே இப்போ நம்மளும் வந்து ஃபுல்லாக சாண்டிங் பண்ணி நம்ம வந்து இப்படி போயிடலாம், எதுவும் தேவையில்லை, எதுக்கு டிகாஷ் பண்ணி எதுக்கு வந்து அது எதுக்கு வந்து இந்த ப்ரோ ஆக்டிவிட்டி பெருசாக உட்காந்து ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும், அப்படியே போய் முடிஞ்சுக்கணும். அவர் குருபா சொன்னார் இது நாட் ஈஸி, இது வந்து நம்ம வந்து எல்லாரும் சாதாரண ஆர்டினரி செய்ய முடியாது, சாதாரண மக்கள் செய்ய முடியாது. அவர் நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் கேட்கல. ஆனால் நிறைய பேர் அவர் சொல்றத பேச்சு மீறி நிறைய பேர் இந்த மாரி ஒரு இது பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. சில பேர் திரும்பி வந்தாங்க, சில பேர் வந்து அப்படியே காணப்பட்டாங்க. ஏன் இது நடந்துச்சு? ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஒரு சாண்ட் ஹரிகிருஷ்ணா பி ஹாப்பிலா போடுவோம். நான் எழுதவும் சொல்லுவேன், இந்த சாண்ட் ஹரிகிருஷ்ணா பி ஹாப்பி தயவு செய்து வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனா அது வந்து என்ன பண்றோம், அது வந்து ரொம்ப வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடும். எப்படின்னா சாண்ட் ஹரிகிருஷ்ணா பி ஹாப்பி டக்குனு கடந்து போயிடுவது, அப்படி கிடையாது. சாண்ட் ஹரிகிருஷ்ணா பி ஹாப்பினா ஏன் வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியில் பி ஹாப்பி வர மாட்டேது? ஏன் அங்கங்க வந்து எல்லாம் நான் சொல்ல தேவை உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் அங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. சாண்ட் ஹரிகிருஷ்ணா பி ஹாப்பினா நம்ம எல்லாம் பி ஹாப்பியா இருக்கணும். அப்ப ஏன் வந்து எல்லாம் வந்து அங்கங்க காண போகுது கேஸ்? காரணம்னா சாண்ட் ஹரிகிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பி, அந்த சாண்ட் ஹரிகிருஷ்ணா பி ஹாப்பி கூட அவ்வளோ டீடைல் இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எஸ் ப்ரோபாத அந்த காலகட்டத்தில் ஃபாரினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது எஸ் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சாரு. அவரால் கடைசி காலத்தில் முடியாத காலத்தில் நிறைய டிவோட்டிகள் போயிட்டாரு. எஸ் அவருடைய வாட்பாதர் பக்தி பிரமோத பூரி கோஸ்வாமி மகாராஜ், சில பக்தி சிறுதாக்கருடைய டிசைபிள், அவரு பக்தி ராட்சச சீதர் கோஸ்வாமி மகாராஜ், இந்த மாதிரி நிறைய அவரோட வாட்பாதெல்லாம் வந்து பிரபாதம் மறைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கைட் பண்ணாங்க, நிறைய பேர் விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகத்தை வந்து அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நிறைய பேருக்கு நீங்கள் வந்து அந்த புத்தகம் நிறைய புக்கெலாம் வந்து சாஸ்திரம் வந்து படிச்சு கற்றுக்குங்க. அதனால அவர் உண்டான மாயப்படி இதே கொடுக்குறாரு. வெறும் வந்து அவர் வந்து நம்ம விளக்கெல்லாம் மாற்றிட்டேன் அப்படி காட்டுறது வந்து கொடுக்கல. நீ வந்து இப்போ நம்ம கொடுத்ததுக்கு ஒரு சின்ன ட்ராப் தான், ஆனால் நீ வந்து நிறைய வந்து கற்றுக்கணும். அப்போ நீ வரணும். அப்போ நிறைய டிவோட்டி எக்ஸசைஸ் பண்ணாரு. நீ பார்த்தீங்கன்னா ஒரு சில பிக்சர் இருக்கும், அவரோட கோல்பராதோட உட்காந்துருப்பாரு சில ரூபாய். அவர் என்னன்னா அவங்க எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ண விடுவார், நீங்க கூட போய் கற்றுக்கணும். அது என்னன்னா சாண்ட் ஹரிகிருஷ்ணா பி அப்படின்னா அதுக்குள்ள வந்து ரினான்சேஷன், டிட்டாச்மெண்ட் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. நம்ம வந்து மேல வந்து என்னன்னா இந்த ரினான்சேஷன் சொல்றாங்க, அதாவது வந்து நித்யசத்து சந்நியாச கர்மனோ நவபத்தியதே மோகம் சரஸ்ய பரிதாபஸ்ய தாமஸ்ய பரிகீதினா. அதாவது வந்து நம்ம வந்து ரினான்சேஷன், அதாவது வந்து துறவு வந்து ரினான்சேஷன் கரெக்டா பண்ணலனா, சரியான ரினான்சேஷன் இல்லைன்னா, இல்ல கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம வந்து சரியான சேவைகள் செய்யாம ரினான்சேஷன் சொல்லிட்டோம்னா அது வந்து தமோ குண ரினான்சேஷன், தமோ குண துறவு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பக்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களும் வந்து ஒண்ணுதான், நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை அடையணும். பகவான் போய் அடையதான் நம்ம ரூல் ஆஃப் லைஃப். வாரணாச தர்மம் இன்னும் பேசிக்கிறாரு, ஆனா ஆக்சுவலி வந்து வாரணாச தர்மம் மட்டும் முக்கியம் கிடையாது. வாரணாச தர்மத்துக்கு மேலே மகாபிரபு ராயணமண்டல நாயகிட்ட வந்து பேசும்போது, மகாபிரபு ராயணமண்டல பேசும்போது அப்ப ராயணமண்டல கேட்பார் மகாபிரபு, ராயணமண்டா கிருஷ்ண பக்தி என்ன முக்கியம்? அவர் சொல்லுவாரு வாரணாசிரமம் சொல்லுவோம். வாரணாசிரமம் அச்சா அதுக்கு மேலே சொல்லு. வாரணாசிரமம் ஸ்டார்டிங்ல இது பண்ணாரு. வாரணாசிரமம்
ஏன்னா கலோ சுத்த சம்பவா, இது எல்லாருமே சுத்தர்கள், பிறந்தவங்க எல்லாரும் சுத்தர்கள் தான். எல்லாமே வந்து பிரம்மனா ஜாகரே சுத்ரா, பிறந்தவங்க நம்ம எல்லாமே வந்து எல்லாரும் சுத்தர்கள் தான், எல்லாமே கீழே தான். சம்சாரே பவே துஜா, எப்ப வந்து நம்ம 16 சம்ஸ்காரங்களுக்கு அந்த சம்ஸ்காரக்குள்ள வரணும். சம்ஸ்காரம்னா ஒரு பேபி பிறக்கிறது, என்ன பண்ணணும், என்ன அப்புறம் வந்து அன்னபிரஷ்டா, அப்புறம் வந்து குரு எடுக்கணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் துஜா என்ன ஆகும்னா ரெண்டாவது பிறப்பு. நம்ம அப்பதான் வந்து என்ன ஆகும்னா சுத்ராலே நம்ம வந்து பக்தனா மாறுறோம். பிரம்மணா ஜாகிரே சுத்ரா சம்சார பவே துஜா வேத பாட விபரா, மூணாவது வேத பாட விபரா. எப்ப வேதங்கள் சாஸ்திரம் படிக்கணும் அப்புறம் விபரணா ஆகும். தென் கடைசியா நாலாவது பிரம்ம இதி பிராமணா. எப்ப வந்து பிரம்ம மீன்ஸ் பகவான். பிரம்மன் நிறைய இருக்கு, பிரம்மா இல்ல, பிரம்மனா ஜோதி சொல்லுவாங்க. இங்க சொல்ற பிரம்மன் வந்து பகவான். எப்ப பகவான் உணர்றோம் அப்பதான் பிராமணன். இந்த ஸ்டெப்ல வந்து மகாபிரபு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப நம்ம வந்து என்னன்னா மெயினா வந்து என்னன்னா அந்த கிருஷ்ண பக்தி வந்து இந்த கிருஷ்ண பக்தி வந்து நம்ம வந்து அதுக்குண்டான ஆக்டிவிட்டி, அதுக்குண்டான ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாலே நமக்கு எந்த வகையான அட்டாச்மெண்ட் நம்ம அது ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம், பகவான் நம்பணும் அப்படி சொல்லப்படுது. ஓகேவா? இந்த ஸ்லோகம் இப்ப எதை நோக்கி கொண்டு போகுதுன்னா, இது எல்லா ஸ்லோகம் 18 எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்லோகமும் சர்வதர்மம் பரித்தேஜ மாமேன சரணம் வந்து ஆரம்பம் சர்வதோபே முக்ஷ சரணம் சொல்லி எல்லாமே இதுதான். அந்த அதுக்கு கடைசி ட்ராக்ல கொண்டு போறதுக்காக பகவான் வந்து இந்த எல்லா ஸ்லோகத்தையும் செட் பண்றாரு. அப்ப நீ பாருங்க, கிருஷ்ண பக்தியில வருதுதான், கிருஷ்ணரை நம்புறதுதான், கிருஷ்ணரை மட்டும் நம்பி இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட கோடு கிடைக்கும். நான் இதை விடணும் அதை விடணும் தனித்தனி செய்ய தேவையில்லை. நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ள வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்மோக்கர், அதாவது ஒரு ராஜா என்ன பண்றாரு, ஒரு தீனி என்ன பண்றாரு, அவர் கேட்கிறாரு, அவர் கூட வேலை செய்யற எல்லாரும் கேட்கிறாரு, யாராருக்கு என்னென்ன பப்ஸ் வேணும், என்னென்ன வேணும் சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். அப்ப சில பேர் கேட்டாங்க எனக்கு வந்து லேண்ட் வேணும், சில பேர் என்ன கேட்டாங்க எனக்கு வந்து எனக்கு அழகான மனைவி வேணும், சில பேர் எனக்கு அழகான காலை எல்லா வசதிகள் வேணும், எல்லாமே கேட்டாங்க. அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா வந்து அந்த அவருடைய பேலஸ்ல அவருடைய இடத்துல வந்து அந்த ஸ்வீப்பர் அதை கூட்டுறது இருக்காரு. அப்ப அவரு கேட்காரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும் கேட்கிறாரு. இல்ல நான் எனக்கு கொடுத்து வேணும், ஏன்னா என் கூட வந்து இருக்கணும், அவங்க சம்மன் கொடுத்து அவங்க எல்லாம் கேட்கறாங்க, சும்மா கேள்வி கேட்டாங்க. இல்ல அது எனக்கு ஒண்ணுமே வேணாம், ஏதாச்சும் கேளுப்பா, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு ஆள் கொடுக்க மாட்டேன், நீ சொல்லி உனக்கு என்ன வேணும். அவன் சொல்றாரு, அது எனக்கு ஒண்ணுமே வேணாம், நீங்க என் வீட்டுக்கு ஒரே ஒரு நாள் வந்து எனக்கு சாப்பிட வரும், ஒரு நாள் தங்கிட்டு போவோம், அது என்ன உங்களுக்கு எதாச்சும் வேணும் கேளுப்பா, நான் கொடுக்குறேன். இல்ல ஒண்ணு வேணா நீ எங்க வீட்டுக்கு வந்தா கூட போதும். சரி நான் ஒரு நாள் என்ன சொல்றேன், நான் வரேன். அப்ப ராஜானா வந்து என்னது, ராஜானா வருவது உண்டே விட்டார், ஒரு கேமரா வருவாரு. அப்ப ராஜா வந்து இந்த இவர் வீட்டுக்கு வரப்போ சொல்லுன்னா அவங்களுடைய அந்த சோல்ஜர் வராங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாக்குறாங்க, என்னப்பா உங்க வீடு இப்படி ராஜா ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் இல்லை, அவர் ஏர் கண்டிஷன் போடுறாங்க, அவர் ரூம் இது பண்றாங்க, மற்ற வீடு எல்லாம் பூரா மாத்துறாங்க, பக்கத்துல நல்லா இது பண்றாங்க, அவருக்கு நல்லா ஒரு ஃபுல்லா எல்லாம் செட் பண்ணி வச்சுறாங்க. அப்ப ராஜா வந்தோன்னா தங்கல பக்கத்துல நல்லா இடம் நல்லா இருக்கு, வசதியா இருக்கு, தங்கிறாரு, நல்லா சாப்பிடாரு. ஏன்னா சாப்பிடுறதுக்கு எல்லா ஆக்ஷனும் அவங்க முன்னுக்கு அவர் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணுறாரு. சரி அவர் அதை நைட்டு கேட்கிறாரு, சரிப்பா வீட்டுக்கு வந்துட்டேன், அவனுக்கு என்ன வேணும் கேளு. ராஜா நீங்க பாருங்க, எல்லாரும் ஒன்று தான் கேட்டாங்க, ஆனா நீங்க பாருங்க, நீங்க வரதா இருக்கிறதுனால என் வீடு மாறிடுச்சு, என்னோட கிச்சன் மாறிடுச்சு, என்னுடைய சுத்தி இருக்க இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. அப்புறம் பாருங்க ஏர் கண்டிஷன்னா என்னென்ன பார்த்தது, அப்புறம் ஃபுல் ஏர் கண்டிஷன் பாருங்க, ஏசிலாம் போட்டாங்க, எல்லாம் வச்சு இதுக்கு மேலே என்ன இருக்கணும், நீங்க நிம்மதியை ஒன்றுபடி சாப்பிட்டு நீங்க கிளம்பி போங்க, இதுவே எனக்கு போதும். தட் இஸ் கிருஷ்ண பக்தி. நீங்க கிருஷ்ண பக்தி விட்டுட்டு இங்கிலேருந்து நான் வந்து பாட்டு கேட்க மாட்டேன், இங்கிலேருந்து நான் வந்து இங்கிலேருந்து நான் இதை பார்க்க மாட்டேன், இங்கிலேருந்து நான் வந்து நீ புக்கு படிச்சு வச்சு இந்த புக்கில் போட்டுருக்கு எல்லாத்தையும் திறந்துடு, எல்லாத்தையும் என்ன சொன்னீரு, இல்ல நான் இதை விட்டுருப்போம். அது தனித்தனியாக விட்டீங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல், அது வந்து சும்மா ஒரு டிராமா நாடகம் தான். அது வந்து கண்டிப்பா ஒரு நாள் ஒரு கிட்ட ஆகவே ஆகாது, அது கண்டிப்பா ஒரு நாள் ஃபெயில் ஆயிடும். ஆர்டிஃபிஷியல் அது கூட ஒண்ணுமே ஆகாது. அதாவது ஒரு டிட்டாச்மெண்ட், அதாவது பட்டடத்தன்மை, இந்த துருவ மனப்பான்மை இந்த ஒரு நாள் உள்ளுக்குள்ள வரணும், சீரியஸா உள்ளுக்குள்ள வரணும், சும்மா வெளியில எல்லாரும் பாக்குறாங்கன்னு வரக்கூடாது. அப்ப எப்ப உள்ளுக்குள்ள அந்த துருவ மனப்பான்மை வருதோ தேன் அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதெல்லாம் அண்ணா சொன்ன கதையில என்னன்னா, கிருஷ்ண பக்தியை உள்ள கொண்டு விட்டீங்கன்னா ராஜா வந்தனால எல்லா பேசலையும் வந்துச்சு. அதே போல பகவான் கிருஷ்ணர் பக்திக்குள்ள அதுக்குள்ள அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்துட்டுனா தேன் அதை சீரியஸா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா
தென் நம்மளுக்கு எல்லா வகையான ஆஸ்பிஷியஸ் மக்களும் எல்லாம் டிட்டாச்மெண்ட் ரெனாலேஷன் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே வந்துடும். அதனால நான் ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன் என்னன்னா, அதாவது ஹியூமன் மனித பிறவி, அப்புறம் வந்து டெமிகாட்ஸ் பிறவி, அப்புறம் வந்து பிரம்மாவுடைய பிறவி, பிரம்மலோகத்துல இந்த 3 இடத்துலயும் வந்து ஜீவாத்மா இருக்குது. அதுல எந்த ஜீவாத்மா பாக்கியவான் ஜீவாத்மா? அதாவது பூமியில பிறந்த ஜீவாத்மா பாக்கியவான் ஜீவாத்மாவா, இல்ல சொர்க்கலோகத்துல டெமிகாட்ஸ் இருக்கிற அந்த ஜீவாத்மா பாக்கியவான் ஜீவாத்மா, இல்ல பிரம்மாவுடைய சத்தியலோகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜீவன் பாக்கியவான் ஜீவாத்மாவா? எஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னா உண்மையில யாருக்கு பாக்கியம்? பூலோகத்தில் பூமியில பிறக்கிற ஜீவாத்மா பாக்கியவான் ஜீவாத்மா. ஏன்னா டெமிகாட்ஸ் வந்து கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணியாகும். டெமிகாட்ஸ் நம்ம மேல இருக்க பிரம்மதேவர். ஆனா யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா கிருஷ்ண பக்தி நமக்கு தான் கிடைக்குது. மகாபிரபு போயிட்டு சொர்க்கலோகத்துல போய் பிரிச்சிங் பண்ணலையே, மகாபிரபு போயிட்டு நேரா பிரம்மதேவர் பிரிச்சிங் பண்ணலையே, மகாபிரபு வந்து இங்க தான். அதனாலதான் பூலோகம் இஸ் வெரி ஸ்பெஷல். அது வந்து இந்த கலியுகம் வந்து ஸ்பெஷல் கலியுகம். இந்த கலியுகம் எந்த கலியுகமே கிடைக்காது. அதான் நான் எப்போ சொல்லுவேன், மகாபிரபு அதாவது கிருஷ்ணர் வந்து அவதாரம். கிருஷ்ணர் வந்து அவதாரம் சொல்லக்கூடாது. கிருஷ்ணர் இஸ் அவதாரி. அவதாரத்துக்கும் அவதாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்றது தெரியுது இல்லை. நான் நிறைய சொல்லுவேன், கிருஷ்ணர் அவதாரம் இஸ் அவதாரி. அவதாரின்னா என்ன இருக்குன்னா அவர்கிட்ட இருந்து எல்லாமே வருது, அதான் அவதாரி. அவதாரம்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு சோர்ஸ்ல வராங்க, ஒரு இடத்துல வராங்கன்னா அவதாரம். இப்ப ராமர் அவதாரம், வராக அவதாரம், அப்புறம் வந்து பரசுராம அவதாரம், கூர்ம அவதாரம், கிருஷ்ணர் அவனோட அவதாரம். தசாவதாரம் வந்து கிருஷ்ணர் இருக்கிறாங்க, கிருஷ்ண அவதாரம் சொல்லுங்க. தசாவதாரம் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல வந்து பலராம இருக்கணும். கிருஷ்ணர் வந்து அவதாரம். கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கல்பத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாரு. அதாவது பாத்தீங்கன்னா சத்யா திரேதா துவாபர கலி இந்த 4 இருக்கா, இந்த 4 வந்து ஒரு சதுரீகம், இந்த 4 ஒரு பேக்கேஜ், இந்த 4 ஒரு பேக்கேஜ். இந்த மாதிரி 72 பேக்கேஜ் வரும். சத்யா திரேதா துவாபர கலி, திருப்பி சத்யா திரேதா துவாபர கலி, திருப்பி சத்யா திரேதா துவாபர கலி. இந்த மாதிரி 72 வந்தா அந்த 72 பேக்கேஜ்ல ஒரு பேக்கேஜ்ல ஒரே ஒரு இதுல மட்டும் தான் கிருஷ்ணர் வருவாரு. கிருஷ்ணர் வந்து அடுத்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வருவாரு. ஆனா திருப்பி அடுத்த இப்ப கலியுகம் முடிஞ்சோன்னா அடுத்த சத்யத்தை கோபுரத்துல வந்து கிருஷ்ணன் வர மாட்டாரு. அடுத்த கலியுகத்துல மகாபிரபு வர மாட்டாரு. இதோட அடுத்த மனு எப்ப வராங்க, இந்த 72 சதுரகம் முடிஞ்சோம்னா அடுத்த மனு வந்த பிறகுதான் கிருஷ்ணர் மகாபிரபு வருவாங்க. அப்ப இந்த பிரிவில இந்த லோகத்துல நம்ம ஜீவாத்மா வந்து மனுஷ பிரிவு நம்ம இந்த ஸ்பெஷல் கலியுகம் வந்து நம்ம வந்து பெரிய பாக்கியவான் ஜீவாத்மா. அதுவும் எல்லாரும் கிருஷ்ண பக்தி வந்து கிடைக்கிறது கிடையாது. அப்ப நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த டிட்டாச்மெண்ட், இந்த துருவ மனப்பான்மை வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம வருதுக்கு இருக்கணும். சும்மா வந்து நம்ம நான் பாரு எல்லாத்தையும் தோணுட்டேன், நான் பாரு எல்லாத்தையும் இது பண்றது அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த காம குரோத லோப மோக மத ஆச்சரியா நம்மளுக்கு சாகர கடைசி சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு ராஜா அக்பரும் ஒண்ணு இருப்பாரு, கதை இருக்கும். அக்பரும் ஒரு கதை இருக்கும். அதுல வந்து ஒரு உணவு இருக்கும், மந்திரியும் ராஜாவும் இருப்பாரு. அப்ப அந்த மந்திரி வந்து சொல்லுவாரு, ராஜா வந்து ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு, சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து ஆசை வந்து பாத்தீங்கன்னா அந்த காமம், அதாவது லட்சுமி விசாரி இந்த காமம் வந்து ஒரு ஒரு ஜீவாத்மா கடைசி இருக்கு. இல்ல வயசாச்சால காணாம போயிடும். அவர் சொல்றாரு, ராஜா சரி உங்களுக்கு எனக்கு ஒரு சேலஞ்சு, நாளைக்கு நம்ம என்ன பண்ணா நம்ம 2 பேரும் ஒரு பேஷண்ட் பார்க்கறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா, அவர் நாளைக்கு காலையில முடிவு ஒரு கேஸ், அவர் வந்து இறக்க போறாங்க, ரொம்ப வயசாச்சு. ராஜா மந்திரி சொல்றாரு, ராஜா நாளைக்கு நீங்க வரும்போது நீங்க மகளை கூட்டு வாங்க. சரி அவங்க வந்து மகளை கூட்டிட்டு வர. அப்புறம் நேரம் வந்து அந்த வயசானவர் வந்து பார்க்க போறாங்க. அவர் பார்த்து எல்லாம் முடிஞ்சு கேஸ் முடிச்சு இன்னும் கொஞ்சம் எத்தனையோ மணி நேரம் தான் எல்லாம் அவர் இறக்கக்கூடாது. அவர் என்ன பண்றாரு, ராஜா நம்ம 2 பேரும் இங்க நிற்போம், உங்க மகளை அந்த சைடு அனுப்பிவிடுங்க. அப்ப மகன் நம்ம நேரம் அங்க அப்புறம் இவங்க 2 பேரும் ராஜா அந்த நாட்டோட ராஜா வந்துருக்காரு. நாட்டோட ராஜா வந்திருக்க கூட அவர் வந்து தாத்தா பார்க்கல. அவர் என்ன பண்ண நேரம் அவன் மகளை தான் பார்க்கறாரு. ஆனா இது ராஜா தெரியல. முதல்ல ஒரு சொல்ல அதெல்லாம் பேசின முடிச்சு பிறகு ராஜா பார்க்கவே இருக்கிற ராஜா ஒரு தாத்தா பார்க்கவே மாட்டாரு. ஃபுல்லா கழுத்து திருமண கழுத்து வந்து ஃபுல்லா வந்து அங்க மட்டும் தான் இருக்கு. அப்போ எல்லாம் முடிச்சது மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது சொல்றாரு, ராஜா நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், அந்த வயசானவர் வந்து பார்க்கவே இல்லை. காமா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காமம் குரோத லோபம் மதம் ஆச்சரியா இது 6 பார்த்தீங்கன்னா சாக கடைசி வரைக்கும் இருக்கும்.
நம்ம ரினான்சியேஷன் வந்து என்னன்னா வீட்டை விட்டுட்டு வருது, கோயிலை விட்டுட்டு வருது, காசு பணம் விட்டுட்டு வருது, அதெல்லாம் செகண்டரி. முதல் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இந்த ஆறையும் ரினான்ஸ் பண்ணணும். தட்ஸ் a real renunciation. அதான் ரியல் துறவு. இது ஆறையும் விடாம நான் வீட்டு விட்டு வந்துட்டேன், நான் வந்து என்னுடைய பேங்க் பேலன்ஸ் விட்டு வந்துட்டேன், அது வந்து உன்னோட ரியல் ரினான்சியேஷன். திருப்பி வந்து ஒரு காமம் வந்துச்சுன்னா திருப்பி ஆசை வந்துச்சுன்னா திருப்பி அந்த கேஸ் எல்லாம் பண்ணுவோம், திருப்பி ரிட்டர்ன், திருப்பி அங்க எங்க விட்டு அங்க போயிடுறோம். ரினான்சியேஷனா வந்து என்னன்னா காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். காமனா வந்து ஆசை, அதாவது லட்சுமி டிசையர். காம, குரோத, குரோதனா வந்து என்னன்னா கோபம். காம, குரோத, லோபனா வந்து கிரீட்னா வந்து பேராசை. காம, குரோத, லோப, மோக, மோகனா அட்டாச்மென்ட், பற்றுதல். மோக அடுத்த காம, குரோத, லோப, மதம் சொன்னா ஆகாரம், ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ, ஆகாரம். தென் அப்புறம் வந்து மாச்சரியம் வந்து என்னன்னா அது என்வியஸ், பொறாமை. இந்த ஆறை வந்து நம்ம துறக்கணும். அதுக்காக தான் நம்ம கிருஷ்ண பக்தி வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்து சாதனா பக்தி, அந்த ராகவங்க பக்தி, வந்து பிரேம பக்தி இருக்கு. நம்ம வந்து பக்தி வந்து பிராக்டிஸ் பண்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணணும். எடுத்தோட பக்திக்குள்ள இருக்க டீடைலே நம்ம நிறைய பேர் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பக்திக்குள்ள இந்த ரினான்சியேஷன் வரணும். நான் உண்மையே நிறைய பேருக்கு நான் கிளாஸ் எல்லாம் கொடுக்கும்போது நான் வந்து மாயால தான் மாட்டி இருக்கிறேன், நான் வந்து இந்த உலகத்துல மாட்டிட்டேன் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் என்ஜாய் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த இதே தெரியாது, அந்த ரியலைசேஷன் வராது. ஏன் ரியலைசேஷன் வரல, ஏன் அந்த தன் உணர்வு வரலன்னா நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில சீரியஸ்னஸ் ஒண்ணு நமக்கு கிடைக்கல. எஸ், நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து சீரியஸா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தியில வந்து சீரியஸா இருக்கும்போது நமக்கு வந்து அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கும், ஜீவே சொருபாய் நித்திய கிருஷ்ணனா, கிருஷ்ணனோட உண்மையான சேவகன். அப்பதான் நமக்கு புரிய வரும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்கு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து ஸ்டீல் வந்து கிருஷ்ண பக்தி இருந்தாலும், நம்ம ஸ்டீல் வந்து கிருஷ்ண பக்தியில வந்து இருந்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் கிருஷ்ணன் முழு நம்பிக்கை வரல. ஏன் நம்மளுக்கு முழு நம்பிக்கை வரல, நம்ம வந்து அந்த ரியலைசேஷன் ஒன்றும் வரல. அந்த ரியலைசேஷன் எப்போ வரும்னா குருனா சாது குரு அவங்க கிட்ட 3 விஷயம் நம்ம எடுக்கணும். இந்த 3 விஷயம் நம்ம எப்போ எடுக்கிறோமோ தென் ஸ்லோலி நம்மளுக்கு வந்து அந்த பக்தி ஸ்ட்ரென்த், அதாவது வந்து கிருபா பலம். இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ நித்யானந்த திருவசி போச்சு. நம்ம கிருஷ்ண பக்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா வகையான ஃபங்க்ஷன் இருக்கு, ஜென்மாஷ்டமி அதே எல்லாமே இருக்கு. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா நித்யானந்த திருவசி. ஏன் நித்யானந்த திருவசி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நித்யானந்தா இஸ் பலராம் இஸ் குரு தத்துவம். நித்யானந்த குரு தத்துவம். அது எப்படி நம்ம வந்து ஒரு குருவோடைய ஒரு புரோபாதரோடைய நம்ம வந்து எப்படி ஒரு வியாச பூஜா எப்படி டிசர்டேஷன் செய்யறோமோ அதே மாதிரி நித்யானந்த திருவசி நம்ம சொல்றோம். ஏன்னா நித்யானந்த குரு வந்து இந்த குரு தத்துவம், குரு பரம்பரையோட அவ்வளவுதான் மேல. நித்யானந்த குருக்கு கருணை இல்லைன்னா நம்ம நித்யானந்த குருக்கு கருணை இல்லைன்னா மகாபிரபு புரிஞ்சிக்க முடியாது. மகாபிரபு புரிஞ்சிக்கலன்னா ராதாகிருஷ்ணர் புரிஞ்சிக்க முடியாது. ராதாகிருஷ்ணன் புரிஞ்சிக்க முடியலன்னா பகவான் லோகத்தை புரிஞ்சிக்க முடியாது. பகவான் விஷயம் புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்காது. அதனால நித்யானந்த திருவசி வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால கொஞ்சம் சில டெம்பிள் ஓபன் பண்ணும்போது சில டெம்பிள் நித்யானந்த திருவசி செலக்ட் பண்ணுவாங்க. நார்மலி வந்து அது கரெக்டாக அமைச்சா இல்லைன்னா வந்து நித்யானந்த திருவசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து நம்ம குரு கிட்ட 3 விஷயம் எடுக்கணும். என்னன்னா அதாவது ஒரு 3 என்ன சொல்ல கருணை, மர்சி. அதாவது பார்த்தீங்கன்னா குரு சாப் வைஷ்ணவ கிட்ட பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் பாத துணி அந்த டஸ்ட் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள காலை தொட்டு கும்பிடணும். ஓகேவா? சில சன்னியாசி சில வைஷ்ணவர்கள் பார்த்தீங்கன்னா காலை தொட போக மாட்டாங்க. எட்லீஸ்ட் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த மேட்டோ அந்த சம்திங் அந்த இடத்துல அவங்க கீழ் தொட்டு வாங்கணும். ஓகே, பாத துணி டஸ்ட். நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா சரணாமதா. அவங்க வைஷ்ணவர்கள் கால கலவர சரணாமதா நம்ம தலை தெரிச்சுக்கணும். இல்லை வந்து வாயில ட்ராப் போடணும். நம்பர் 2. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா மகா பிரசாத். அவங்க சாப்பிட்ட பகவானுக்கு கொடுக்குறது போகா. வெளியே வரும்போது அது வந்து பிரசாதம். அது வந்து வைஷ்ணவர்கள் சாப்பிட்டாங்கன்னா அது மகா பிரசாதம். இந்த 3 பாத துளி, சரணாமதா அண்ட் மகா பிரசாதம். இந்த 3 எப்போ நம்மளுக்கு வந்து கிடைக்குதோ, எப்போ இந்த 3த்துக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோமோ தென் அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிருபா பலம்
கிருபான மர்சி, பலன ஸ்ட்ரென்த். ஆன்மீகத்துல வந்து ஸ்ட்ரென்த் நம்ம பார்க்கலாம். ஆன்மீகத்துல ஸ்ட்ரென்த் இல்ல, பக்தியில வந்து நமக்கு வந்து அந்த பலம் இல்லைன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய பல மாயாவுடைய பல தடைகள் நம்ம சந்திக்க முடியாது. எஸ், அதாவது வந்து எங்க பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து இருக்கு. நீங்க மாயாப்பூர் பிருந்தாவனத்துக்கு அதுக்குள்ளேயும் பல பஞ்சாயத்து இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லைன்னா எதுக்காக நம்ம இங்க இருக்கிறோம்? பிரச்சனை இல்லைன்னா இந்த பூலோகத்தை எதுக்காக அந்த இருக்கு? இந்த பூமியே வந்து துக்காலயம் தான், அசாஸ்வதம். எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கும். நம்ம பிரச்சனை கண்டு ஓடுறது கிடையாது. நம்ம வந்து என்னன்னா அந்த கிருபா பலம் ஆன்மீகம் அந்த முசி இருந்துச்சுன்னா நம்ம எல்லா இடத்துலயும் நின்று சமாளிக்கலாம். அதாவது பகவான் வந்து ஒண்ணு நடத்தணும்னு நினைக்கிறாருன்னா அது எத்தனை பேர் நின்று ஸ்டாப் பண்ணாலும் அது யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது, அது நடந்தே தீரும். பகவான் ஒண்ணு நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா எத்தனை பேர் மீட்டிங் கூட என்ன பண்ணாலும் அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. இது எப்ப நம்மளுக்கு புரிய வரும்னா, எப்ப நம்மளுக்கு கிருஷ்ணா மர்சி, எப்ப வந்து குரு கருணை, எப்ப வந்து அந்த கிருபா பலம் அது இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். அப்பதான் அந்த கிருபா பலம் அது இருந்தாதான் நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு டிட்டாச்மென்ட் வரும், நமக்கு அப்பதான் ரினான்சியேஷன் வரும். ரினான்சியேஷன் வந்து சும்மா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறது கிடையாது. ரினான்சியேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா கிருஷ்ண பக்தியில ஒரு சீரியஸா இருக்கும். அது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 4 கோட்பாடுல கடைபிடிக்குது. அதாவது 4 விஷயங்கள். முதல் ஃபர்ஸ்ட் வந்து சாண்டிங், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சாண்டிங் பண்றது. இந்த சாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சாண்டிங் பண்ணணும். எஸ், ஓகே, ரூபா சாமி கொடுத்தாரு, 14 மாலை கொடுத்தாரு, அது நிறைய பேருக்கு முடியல. சரி, எட்லீஸ்ட் சொல்லி எட்லீஸ்ட் வந்து ஒரு 2 மாலை 3 மாலை 4 மாலை 5 மாலை 6 மாலை ஒரு 5-6 வருஷத்துல பாத்தீங்கன்னா எட்லீஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜம்ப் பண்ற மாலையை நம்ம வந்து அந்த பீட்ஸ் வந்து அந்த கவுண்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு செடியை வந்து நம்ம நட்டு வச்சாலும் அது 2 வருஷம் செஞ்சு அது வந்து ஒரு காய் பழத்தை கொடுத்துரும். ஆனா நம்ம வந்து 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம்னா இவ்வளவு வருஷம் ஆகி நம்ம சாண்டிங்ல இம்ப்ரூவ் ஆகணும்னா மிஸ்டேக் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு பாதனுடைய அவருடைய கணக்கிலையோ இல்ல ஒரு சாஸ்திரத்துல அந்த மிஸ்டேக் இல்லை. and also டிடாச்மென்ட் வரணும். ஒரு சாண்டிங் ஹரே கிருஷ்ணா மந்திரம் பண்ணாம பார்த்தாது, சாண்ட் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா and without அவரா நீர் அபராதம் இல்லாம நம்ம சாண்டிங் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். நான் வந்து எப்பவுமே கிளாஸ் சொல்லுவேன், நம்மளோட கோல் ஆஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய அது பண்ணணும், நிறைய வந்து இருக்கு. கிருஷ்ண பக்தியில வந்து சேவைகள் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம ஒழுங்கா வரணுமா? நான் கிருஷ்ண பக்தி உண்மையிலே நான் வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து நான் டெவலப் ஆயிருக்கேன், கிருஷ்ண உண்மையிலே எனக்கு வந்து கிருஷ்ண பக்தியில உண்மையிலே நான் வந்து குரூப் ஆயிருக்கேன், வளர்ந்துருக்கேன். அதை கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். என்னன்னா நம்மளோட சாண்டிங், நம்ம வந்து சாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துல பாத்தீங்கன்னா சாண்டிங் பண்ற 3 ஸ்டேஜ் இருக்கு. நாம அபராதம், நாம பாஷ் and சுத்த நாம். நான் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அதை வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து தெரிஞ்சிடலாம், நம்ம மெஷர் பண்ணிடலாம் நான் என்ன ஸ்டேஜ்ல இருக்கேன். நம்ம பிளா 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 போட்டு கத்த தேவையில்லை. நம்மளோட சாண்டிங் எப்படி இருக்கு அது அவங்க மனசாட்சிக்கு அவங்களுக்கு தெரியும். அதை மெஷர் பண்ணாலே முடிஞ்சிச்சு. என் சாண்டிங் ரொம்ப நான் எப்படி ரொம்ப அபராதம் பண்றேன்னா நான் பாஷை பண்றேன்னா சுத்தமா பண்ண எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், அதை மெஷர் பண்றதுக்கு அது எப்படின்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்துக்கு. நாம அபராதம் பண்றோமா? நாம அபராதம் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து எஸ் நாம எந்த வகையில் பண்ணாலும் அதுக்கு நன்மை இருக்கு. ஆனா நாம அபராதம் ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நாம அபராதம் பண்றோம் ஓகே. ஆனா நாம அபராதமே லைஃப் ஃபுல்லா பண்ணிருக்கோமா? அது நம்மளோட மிஸ்டேக். நாம அபராதம் பண்றோம்னா நம்ம வந்து சாண்டிங் பண்ணுவோம், ஆனா ஒரு ஃபாஸ்ட்லி அதாவது பண்ண சொல்லிட்டாங்களே அதெல்லாம் பண்ணுவோம், கவனம் இருக்காது. நிறைய சொல்லியிருக்காங்க, கவனம் இருக்காது. நிறைய வந்து ப்ரொனன்சியேஷன் சரியா இது பண்ணாது எல்லாம் இருக்கும். சரி, நாம பாஷை எப்படி இருக்கும்? நாம பாஷைனா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சுத்த நாமத்தோடைய கொஞ்சம் அந்த இது இருக்கும், அதோடைய அந்த காத்து, சுத்த நாமத்தோடைய அந்த காத்து நம்ம அந்த நாம பாஷை இருக்கும். நாம பாஷை பண்ணி என்ன செஞ்சோம்னா நீங்க ஜபம் பண்ணும்போது உங்களுடைய நாக்கு, உங்களுடைய இதயம், உங்களுடைய ஹார்ட்ல வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். ஒரு வாட்டி வந்தா பத்தாது, எப்பவுமே வரும். அது நாம பாஷை. திடீர்னு ஒரு வாட்டி வந்து நீங்க அந்த நேரத்துல ஒருவேளை நீங்க நாம பாஷை வந்துடலாம். இங்க சொல்ற சொல்றது வந்து என்னன்னா எப்பவுமே நாம பாஷை இருக்கும். அப்புறம் நாம பாஷைக்குள்ள வந்துட்டா ஈஸியா நம்ம சுத்த நாம போயிடும். சுத்த நாம வந்துட்டா என்ன அர்த்தம்? 6வது சாப்டர் 30வது ஸ்லோகத்துல யோமாம் சர்வத பஷ்யதி சர்வமை பஷ்யதி சர்வத்ரஹ. அதனால நம்ம எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் பார்ப்போம், எல்லாத்துக்குள்ளேயும் கிருஷ்ணரை பார்ப்போம். நம்ம வந்து கிருஷ்ண சர்வமை எல்லாத்தையும் கிருஷ்ணனை பார்க்க முடியும். தட் இஸ் சுத்த நாமத்துடைய பவர். அப்ப நம்மளுடைய மெயின் கோல் வந்து என்ன? நான் வந்து நாம அபராதம் இருக்குன்னா
இல்ல நாம பாஸ்டர் இருக்கலாம், இல்ல சுத்த நாமத்தில் இருக்கலாம். இது வச்சு தான் நம்ம வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து கிருஷ்ண பதில் ரொம்ப கஷ்டம். தென் செகண்ட், நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம இதுக்குள்ள வந்துட்டாலே ஒரு சாப்பிட்டு வயசும் சொல்லக்கூடிய இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு எல்லா வகையான குவாலிஃபிகேஷனும் நமக்கு வந்துடும். நம்ம சொன்ன மாதிரி ராஜா அந்த கிங் வந்தாருன்னா எல்லாமே வந்துருச்சு. அதே போல நீங்க இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு டிட்டாச்மெண்ட், அப்புறம் வந்து கிறிஸ்டியன் அட்டாச்மெண்ட், ஃபெய்த் எல்லாமே வந்துடும். அடுத்தது 4 எலிமெண்ட் பிரின்சிபல், 4 பிரின்சிபல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மது மீன்ஸ் வந்து இன்டாக்சிகேஷன், ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து பீரு அந்த அந்த அது மட்டும் கிடையாது. டீ காஃபில இருந்து ஆரம்பிக்குது, எல்லாத்துலயும் ஆல்கஹால் இருக்கு. நம்ம வந்து அது நிறைய காரணம் சொல்லலாம், நிறைய நம்ம நியாயங்கள் எல்லாம் கொடுக்க காஃபி குடிக்கலாம் முடியாது. விஷம், பாய்சன், ஒரு சின்ன ட்ராப் உள்ள போனாலும் அது பாய்சன் தான், அது அதோட வேலை செய்யும். ஓகேவா? நம்ம என்ன மாதிரியான ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து மாத்துறதுக்கு என்ன மாதிரியான நியாயம் சேர்க்கலாம். ஆனா அது குரு சாதகுருவுடைய அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் வரலன்னா, அவங்க சொல்லி கொடுக்கறத நீ நம்ம செய்யறனா, அது வந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்ல மிகப்பெரிய தனியா இருக்கும். மாது மீன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி செக்ஸ், ஆண் பெண் தவறான உறவு. நம்ம அதுக்கு நிறைய காரணம் செய்யலாம். இந்த வீட்டுல நிம்மதி இல்லை கூட அதனால வெளியே வந்து இது பண்ணா நோ. நம்ம எதுக்காக இந்த உறவு மாதாஜி கூப்பிடுறோம், அது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. நம்ம வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் வரணும். ஏன் எதுக்காக நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன் போறாங்க, எதுக்காக அட்டாச்மெண்ட் இதான் சொல்றாங்க, இதெல்லாம் போறாங்க, இப்போ இதுக்காக இப்படி நம்ம டைப் பண்றாங்க. எதுக்காக? ஜீவாத்மா 4 டைப் ஜீவாத்மா. நமக்கு ஜீவாத்மா 4 விதத்துல ஜீவாத்மா இருக்கும். முதல்ல வந்து பந்த ஜீவாத்மா, அதாவது நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம கீழே மாறிடும். ரெண்டாவது வந்து முக்த ஜீவாத்மா, பகவான் லோகத்துக்கு இருக்கிற அவன் முக்த ஜீவாத்மா. மூணாவது பந்த முக்த ஜீவாத்மா, பந்தப்பட்டோம் ஆனா ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து முக்தி பெற்றோம், அதாவது பந்த முக்த ஜீவாத்மா. நாலாவது வந்து ஜீவன் முக்தா. ஜீவன் முக்தா என்ன, நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம், அதான் ஜீவன் முக்தா. நம்மளுக்கு ஏன் வந்து இவ்வளோ ரூல்ஸ் ரெகுலேஷன்னா, நம்ம வந்து அது கர்த்தாகம் இனி மன்னியது, போக்தாகம் இல்லை, அதாவது அகங்கார விமூலாத்மா, கர்த்தாகம் இனி மன்னியது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகங்கார விமூலாத்மா நம்மளுக்கு இயல்பாகவே நம்ம பேபிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து கட்டையில போறது இறந்த வரைக்கும் நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் உள்ள இருக்கு. இல்லை பிரபு நான் அகங்காரமே இல்லை, அம்பல் டிவோட்டி பிரபு கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ள சூட்சமா ஒரு இடத்துல கண்டிப்பா அகங்காரம். நான் சொல்றேன் நீ கேளு, நான் செய்யறது நீ செய்யாத, உள்ளுக்குள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் வெளிச்செடுத்து எல்லாம் சுத்தமாகும். நமக்கு பியோர் ஆத்மா ஆகும். பவித்திரம் பரமபவம், கிருஷ்ணன் பவித்திரம், அவர் பியோர். அவர் லோகத்துக்குள்ள போகணும்னா நம்ம இது வந்து சாக்கடையில் இருக்கிறோம். இது நம்ம ட்ரைனேஜ் நம்மளுக்கு துக்காலியம். இப்போ வீட்டில் வந்து நம்ம அம்மா சுத்தமாக அஞ்சலில் கழிச்சுக்காரு, சுத்தமாக கழுவிட்டார், சுத்தமாக இருக்கு. நம்ம சேர்ந்து விளையாண்டு அப்படியே வீட்டில் அஞ்சல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சா நீங்க வந்து என்ன பித்தா பைப்பா இல்லை வந்து தொடப்படி அதை அனுப்பி விடுவோம். அதே போல நம்ம சாக்கடையில் இருக்கிறோம். இந்த சாக்கடையில் நடந்து அப்படியே வந்து கோலத்துக்கு போயிடுவோம். நான் ஆயும் போயிட்டு வைகுண்டா போவோம். நான் வந்து எப்படி போவோம், இங்க சாக்கடையில் கழுவி சுத்தம் பண்ணாம எப்படி நம்ம வந்து இப்ப நம்மளே நம்மளோட வீட்டுக்குள்ள வந்து கச்சரா கால் கச்சரா விடுவாங்களா, நம்ம விட மாட்டோம். அப்ப எப்படி பகவான் விடணும், நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோம் கிடையாது. நம்ம வந்து இங்க நம்ம கரெக்டா வரணும். இந்த கரெக்டா வராத வரைக்கும் நம்ம இங்க அட்டி இருக்கு, கண்டிப்பா அங்கே இருக்கு. ஆனா பகவான் என்ன 40 சொல்றாரு, தியாகம் மகதோபயா. இந்த பக்தி பாதைய நமக்கு சிறிதளவு பிராக்டிஸ் பண்ணாலும் உனக்கு வந்து பயப்படாத, உனக்கு நான் கண்டிப்பா காப்பாற்றுவேன். ஆனா நீங்க கம்ப்ளீட்டா நமக்கு கம்ப்ளீட்டா சுத்தமாக வரைக்கும், கம்ப்ளீட்டா நம்ம வந்து சரணாகதி அடைய வரைக்கும் பகவானுக்கு ரொம்ப கிடையாது. எஸ் ஆஃப்கோர்ஸ் பகவான் வந்து அந்த அளவுக்கு கல் இந்த காலம் கிடையாது. நம்ம ஒரு 100 படிக்கட்டு இருக்கு, நம்ம வந்து ஒரு 90 படிக்கட்டு வந்துட்டோம். சரி 10 படிக்கட்டை வாட்ஸ்அப் கொடுப்பாரு. ஆனா நம்ம வந்து ஒரு 100 படிக்கட்டு 100 ஸ்டெப் இருக்குன்னா நம்ம ஒரு 10 படிக்கட்டு நம்ம வந்து நின்னுட்டு பக்கெட் பண்ணிடலாம். பக்கெட் கிருஷ்ணா நான் கேட்ட நீ கொடுக்கல, என்ன சொல்ற பாருங்க, கௌரவ மகாபுருக்கு ஏன்னா கிருஷ்ணா நான் உனக்கு அவ்வளவு நாளும் பக்தி பண்ணேன், நான் உங்கள்கிட்ட இதை கேட்டேன், நீ எனக்கு கொடுக்கவே இல்லை, ஓ நீ உங்கள்கிட்ட நான் கோயிலுக்கு வர மாட்டேன். இப்படி நம்ம கீழே பக்கெட் பண்ணிட்டே இருந்தா எப்ப நம்ம வந்து 11 படிக்கட்டு, எப்ப நம்ம வந்து 8 படிக்கட்டு, எப்படி வந்து நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ள வருது? நம்மளுக்கு வந்து என்னைக்குமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ண பக்தியில டீடைல் ரொம்ப முக்கியம்.
எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து கரெக்டா கரெக்டா டீடைலா நமக்கு தெரியும். எதுக்காக இப்ப ஜெகநாத் இந்த ஃபார்ம் இருக்காரு, ஏன் அவர் கிருஷ்ணராவே இருக்கலாம, புல்லாவை பிடிச்சிக்கலாம, எதுக்காக ஜெகநாத் கண்ட்ரோல் கொடுத்துருக்காரு? அதே ஜெகநாத் எதுக்காக சே கிருஷ்ணா சே ஜெகநாத் சே கௌரா, எதுக்காக ஜெகநாதர் மகாபிரபு கௌரா மகாபிரபு கிருஷ்ணன், எதுக்காக ஒரே கிருஷ்ணர் ஏன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காரு? ஒரே கிருஷ்ணர் புல்லா பிடிச்சிருக்காரு, ஒரே கிருஷ்ணர் ஏன் வந்து கை பிடிக்கிறாரு? எல்லாத்துக்கும் வந்து காரணங்கள், எல்லாத்துக்கும் டீடைல், எல்லாத்துக்கும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாம் ப்ரோ நம்ம இதெல்லாம் வந்து எப்படி ப்ரோ தத்துவங்கள் இவ்வளோ வந்து எப்படி வயசாச்சு ப்ரோ இவ்வளோ படிச்சு எப்படி நான் போறது? எஸ், நிறைய பேருக்கு அது இருக்கு, நிறைய பேருக்கு புரியாது. புரியலையோ நம்ம வந்து கேட்க பழகணும். நமக்கு வந்து அதில் வந்து நம்ம வந்து அதை கேட்கணும். கேட்க தேன் நம்ம வந்து பகவான் பண்ணுவாங்க. நம்ம கேட்கவே ஆரம்பிக்கல, நம்ம வந்து அதை முயற்சி பண்ண எப்படி போக முடியும்? அதான் தத்துவ பண்ணி பார்த்தீங்கன்னா 10% சேவை உங்களுக்கு தத்துவ தர்ஷனா. நீ தத்துவ உணர்ந்துகிட்டே தத்துவத்தை கத்துக்கோ. ஜென்ம கர்ம சாமி திவ்யம் ஏவ யோகி தத்துவதா தெக்கோ தேவ போன ஜென்ம நாயகி மாமி சோஜனா. என்னோட கதைகள் திவ்யமானது, ஆஸ்பிஷியஸா, என்னுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாமே மக்களமானது. ஆனா அது தத்துவம் புரிஞ்சுக்காம நீ எனக்கு வர முடியாது. ஒரு ஸ்டோரி இஸ் வெரி வெரி குட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா ஒரு கதை மட்டுமே, அந்த கதை மூலமா பகவான் என்ன சொல்ல வராரு? இப்போ கோபுர லீலையில உதாரணம் என்ன சொல்ல வராரு? அதுல என்ன விஷயங்கள் சொல்ல வராரு? அவர் டிவோட் அதாவது பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் பண்ணாத, அதாவது பிரம்மதேவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் வந்து தூக்கி போயிட்டாரு. அவரோட கவப்பாய்ஸ் அவங்களோட கோபுரம் தூக்கி போயிட்டாரு. பிரம்மதேவர் என்ன பண்ணாரு? சரி, இந்திரன் என்ன பண்ணாரு? இந்திரதேவர் என்ன பண்ணாரு? மலையை கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணாரு. ஆனா அவர் வந்து இந்திரன் கிட்ட கோச்சிக்கல, ஆனா பிரம்மதேவர் கோச்சிக்காரு. ஏன்னா இந்திரன் வந்து என்ன பண்ணாரு? அவர் மலையை இது பண்ணதா ரேட் கொடுத்ததால வாழ்ந்ததுனால எல்லா டிவோட்டியும் கோபுரத்துக்கு வந்தாங்க. அவர் இன்னும் டைட் ஆயிட்டாரு, இன்னும் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு. அப்ப இந்திரன் வந்து அவர் மனுஷாரு. ஆனா பிரம்மதேவரை வந்து அவர் மன்னிக்கல. பிரம்மதேவருக்கு அதனாலதான் பிரம்ம விமோக லீலா, அதெல்லாம் தனியா ஒரு சக்கர இருக்காரு. இந்திர விமோக லீலா கிடையாது, பிரம்ம விமோக லீலா. ஏன்னா இந்த பிரம்மதேவர் அவர்கிட்ட பிரிச்சாரு. அவர்கிட்ட பிரிச்சு கொண்டு போனதுனால அவருக்கு வந்து அதனால அவர் திரும்ப அமிர்த சாப்பிட வந்து பகவானுடைய சேவை முழுசா இருப்பார். அதனால கிருஷ்ண பக்தி வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து சீரியஸா வர்றதுக்கு நம்ம எப்பவுமே நம்ம வந்து இது பண்ணணும். சீரியஸா வரணும். என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் மனுஷங்களுக்கும் கிடையாது, யாருக்கும் பேசாமலும் கிடையாது. கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து எல்லா வகையான தத்துவ விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லா வகையான விஷயங்களும் நம்ம நீங்களா தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பக்தியில நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கிறா, கிருஷ்ண பக்தியில நம்ம சர்வைவ் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வந்து குறைஞ்சிட்டே போகும், நம்பிக்கை வலுவலாக போயிடும், நம்பிக்கை வந்து வீக் ஆகிட்டே வரும். கிருஷ்ண நம்பிக்கை வந்தாதான் நம்ம பகவான் கிட்ட வந்து நம்ம நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணி வர என்ன ஆகும்? தென் சர்வதர்மா பரித்யஜ்யம் மாமேகம் சரணம் பிரஜா. அப்பதான் சரணாகதி வரும். சரண கிருஷ்ணா ப்ரோ, சரண கிருஷ்ணா சரணாகதி அடையிறதுக்கு சும்மா சரணாகதி இல்லை. கிருஷ்ணருடைய பகவான் டெம்பிள் நிறைய தூண் இருக்கு. இன்னைக்கு நான் போய் ஒரு தூணை பிடிச்சிக்கிறேன், இன்னைக்கு நான் சரணாகதி அடைஞ்சிடறேன், ஃபுல்லா நான் தூணை பிடிச்சிக்கிறேன். அதாவது மார்க்கெட் விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் விஷயம் பகவான் ஜெகநாதர் கருணை கிடைக்கும். கருணை கிடைச்சோன்னே அது ஒரு சிவபெருமான விஷயம் பண்ணு. அப்போ சிவபெருமான விஷயம் பண்ணிட்டு மார்க்கெட் விஷயம் பார்த்தீங்கன்னா 3 கல்வம் 7 கல்வம், அதாவது 7 அறிவுகள் வரைக்கும் அவர் இங்க இருப்பார், கூட்டில் இருப்பார். அவர் மார்க்கெட் விஷயம் கிளம்பும் போது அவர் வந்து ஒரு பக்தர் ஒரு சிவபெருமான இருவர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு? சிவலிங்கத்தை பிடிச்சிருவாரு. போக மாட்டேன். அப்ப எவ்வளவு கொடுப்பாரு, வா முடிஞ்சு கிளம்பலாம்னு சொல்லுவாரு. நம்ம சரணாகதி இந்த சரணாகதியில வந்து பகவான் கிருஷ்ணரோட டெம்பிள் நிறைய தூண் இருக்கு. தூணை பிடிச்சி நான் சரணாகதி வர மாட்டேன் அப்படி இல்லை. சரணாகதியா வந்து என்னன்னா 6 வகை சரணாகதி இருக்கு. நீங்க அந்த ஸ்லோகத்துல சர்வதம் பரித்யஜ்ய புரோபல் வந்து பொப்பல் வந்து கொடுத்துருப்பாரு. அது பொப்பல்ல ஹரிபக்திலாம் சேர்ந்து சனாதன கோஸ்வாமி இம்போர்ட் பண்ண அந்த ஸ்லோகம் கொடுத்துருப்பாரு. சரணாகதி என்னது? 6 விஷயம் இருக்கு. ஆனுபவேஷ சங்கல்பம், பிரதிபுரேஷ பிரஜனம், ரக்ஷஷ இதி விஸ்வாசோ, கோபுவே வர்ணதரா, ஆத்மநிபேஷம் கல்பனிய சர்வ சரணாகதி. சரணாகதி 6 விஷயம் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எபிசோட் கிளாஸ் போடணும். அதான் சும்மா சொல்றேன். ஆனுபவேஷ சங்கல்பம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களை ஏற்றுக்கொள்வது. வாட் எவர் என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கோ, என்ன விஷயம் அதெல்லாம் ஏற்றுக்கணும். பிரதிகுலேஷ பிரஜனம், என்னென்ன விஷயங்கள் கிருஷ்ண பக்திக்கு தேவையில்லையோ, என்னென்ன அன்வான்டட் திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் விட்டுடணும்.
நம்ம மிச்சம் மீதி 4 போக வேணாம். இந்த 2ல நம்மளை போட்டு பார்க்கணும். கிருஷ்ண பக்தி தேவை விஷயம் நம்ம விட்டுனா ஏத்துடுனா, கிருஷ்ண பக்தி தேவை விஷயம் நம்ம விட்டுனா, அப்ப எப்படி நம்ம சரணாகதிக்குள்ள எப்படி உள்ள வரணும்? அடுத்து பாத்தீங்கன்னா பிரதிபுருஷ பிரஜனம் சொல்லிக்க. அடுத்து அசிஷ்யனா கிருஷ்ணனை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவார், கண்டிப்பா நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்துவார், கண்டிப்பா இது பண்ணுவார். அது கூட 4வது வந்து என்னன்னா விசுவாசம். விசுவாசம் என்னது? நம்பிக்கை, ஃபேத். ஃபுல் நம்பிக்கை இருக்கணும், கண்டிப்பா வருவாரு. கிருஷ்ணகிட்ட கும்பிடுறேன், அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, இந்த ஆளை நம்பி நான் என்ன பண்றேன், நான் பேசாம நான் வந்து வேற இடத்துக்கு போயிடுறேன். இப்போ நம்ம டிவி சேனல் பார்த்தீங்களா, சேனல்ல ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் மாற்றி வச்சு இந்த ப்ரோக்ராம் மாற்றிருக்கோம். கிருஷ்ணகிட்ட கேட்கிறேன், புரியலையா, ஒரு நாள் பார்க்க புரியலையா, சேனல் மாற்று. அது இல்லை, விசுவாசம் கிருஷ்ணர் கண்டிப்பா காப்பாத்துவா, ப்ரொடெக்ட் பண்ணுவா, கடைசியிலே நம்ம நம்பணும். அது எப்போ வரும்? நம்ம சொன்ன குருவோடைய கருணை, திருப்பாவலா, அதாவது பாத டஸ்ட் பாத துளி சரணாமதா மகாபிரசாத். அப்புறம் நான் சரணாமதம் எடுத்துட்டேன், பாத துளி எடுத்துட்டேன், மகாபிரசாத் சாப்பிட்டேன், நான் ஒன்றும் வர மாட்டேன். அது வந்து என்ன, எல்லாரும் ப்ரோவாக எல்லாரும் எடுத்தாங்க. நான் வந்து யாரும் குறை சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். இது 3 மணி எடுத்தா மட்டும் போதாது, 3 எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து பயிற்சி பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். 3 எடுத்துட்டு சும்மா வந்து சும்மா இருந்தா அவங்க வேலை ஆகாது. இப்ப கல்லு சிமெண்ட்லாம் இருக்கு, கல்லு சிமெண்ட் எல்லாம் பில்டிங் கட்டணும், அது கல்லு சிமெண்ட் உட்காந்து பில்டிங் கட்டிக்கும். அதுவே நம்ம உட்காந்து சிமெண்ட் இது பண்ணி அதை கல்லு கட்டணும். பாதத்துளி டஸ்ட் சரணாமதா இதெல்லாம் எடுத்துக்கிட்டா கருணை கிடைக்கும். அந்த கருணை வச்சு நீ என்ன பண்ண போற? சும்மா வந்து எல்லாம் ஏமாந்து இருக்க போறோமா, இல்ல வந்து நம்ம வந்து போய் சொல்லி இருக்க போறோமா, நம்ம அபராதம் இருக்க போறோமா, என்ன பண்ண போறோம்? ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்புறம் வந்து நம்ம கிருஷ்ண பக்தி டெவலப் ஆகும். தென் நம்ம ஃபைட் என்னன்னா கோபுஜி பண்ணணும் ததா. ஓகே, கிருஷ்ணன் என்னோட காரியம், என்னை கண்டிப்பா எனக்கு வந்து கைட் பண்ணுவாரு. எஸ், நீ கிருஷ்ணன் நம்ம பகவான் நம்பிக்கை குரு நம்பினா உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பம் ஏதாச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் லெக்சர் கேட்கும்போது லெக்சர் உபதேசம் கேட்கும்போது அது ஒரு பதில் கிடைக்கும். புக்கு படிக்கும்போது ஏதோ ஒரு பதில் கிடைச்சிடும். அடுத்து வந்து என்ன, ஆத்மீக கற்பனையா ஹம்பிள் பணிவு, அது ரொம்ப முக்கியம். இது இதான் சக்தியில சரணாகதி. யாரும் நமக்குள்ள வரணும், ஏன்னா அப்பதான் சரணாகதி. சரணாகதி தான் ரினான்சியேஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, இது அப்படி போயிட்டே இருக்கும். அதனால வந்து இதோட நான் சொல்ல மாட்டேன். கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து ரினான்சியேஷன் நம்ம வந்து துருவ மனப்பான்மை வரணும்னா கண்டிப்பா வந்து நம்ம தனித்தனியாக இணையும் கூட தேவையில்லை. நம்ம என்ன சொன்னா கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து சீரியஸா நம்ம படிக்கணும், ரொம்ப சீரியஸா இருக்கணும். நம்மளுக்கு டைம் வந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகேவா, ரொம்ப சீரியஸா இருக்கும். நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு படிச்சுட்டு எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி சீரியஸா இருக்கும், அப்பதான் வந்து நம்ம வந்து இன்னும் இருக்கக்கூடிய காலத்துல வந்து ஈடுபடணும். நான் என்ன சொல்லுவேன், பர்த்டே பர்த்டே கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா 21 பர்த்டே கொண்டாடுறோம், அது இல்லை 20 இயர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நீ உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்குல்ல, உனக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல, உனக்கு வார்னிங் பண்றாங்க. பர்த்டே இஸ் வார்னிங். பர்த்டே நாட் செலிப்ரேட் ஓகே செலிப்ரேட், பட் பர்த்டே வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து கத்துக்கணும். ஓகே, இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, ஓகே சின்ன பிள்ளைங்க பரவாயில்ல, நம்ம பெருசாகிட்டோம், பெருசான பிறகு பர்த்டே வந்தா ஓகே நமக்கு ஒரு வார்னிங் வருது. நீங்க வீட்டுல கரண்ட் இருந்தா கட்டலாம், சோப்பு சூழ போட்டுவாங்க, வார்னிங் பண்ணுவாங்க, கடலாம் கரண்ட் வெட்டிடுவேன். அதே போல நம்ம டைம் எப்போ முடிய போகுது தெரியல. அதாவது ஒரு பிரெட்டு கூட எக்ஸ்பைரி டேட் இருக்கு, பிரெட்டு கூட கார்னியா பிரெட்டு கூட ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நம்மளுடைய நன்மை வந்து பிரெட்டோட இதா இருக்கு, எப்போ எக்ஸ்பைரி டேட் நமக்கு தெரிய மாட்டேது. அதனால வந்து டைம் இஸ் வெரி வந்து ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து புத்திசாலி வந்து நம்ம கிருஷ்ணபதி பயன்படுத்திக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெகநாத சுப்ரமணியன் की जय, भगवद्गीता की जय, श्री प्रभुपाद महाराज की गौरव प्रेमानंद। Any questions?